ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் வசந்த் மைனா. இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, டவுனில் இருக்கிற கடைக்கு மனோகரான்னு ஒரு பொட்டா கடை. நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடை. கூட்டமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் பார்சல் போய்கிட்டே இருக்கும் இந்த கடையில். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. 2 வகையான சால்னா ஊற்றுவாங்க, அவங்களே பிச்சு போட்டு கொடுத்துருவாங்க. 2 பரோட்டா மட்டும் சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து டவுனுக்கு வந்தால் அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். பேர் வந்து மனோகரா. கை கழுவிட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடையில். 2 பரோட்டா பிச்சு போட்டு சால்னா ஊற்றி அவங்களே கொடுத்துருவாங்க. பத்தாததுக்கு சால்னா வந்து அவங்களே பக்கத்தில் ஒரு பவுலில் வச்சுருவாங்க. அது ஒரு ஆம்லேட்டு, அப்புறம் அந்த சால்னா, அந்த 2 பரோட்டா சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே மத்தியானம் வந்து பிரியாணி, பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஈரல் வறுவல், முட்டை குழம்பு, முட்டை வறுவல், முட்டை பொரியல், அப்படி நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ் வந்து இங்கே வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்களே அதை எதிர்பார்த்தா விதமாக தான் சாப்பிட போனோம். நல்லா இருந்துச்சு. எங்கள் ஃபேவரட் கடை. இங்கே டவுனுக்கு வந்தாலே இந்த கடைக்கு சாப்பிடாமல் நாங்கள் போகவே மாட்டோம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பரோட்டா வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். 9 மணிக்கு 9 மணிக்கு மேலே போனால் அந்த கடையில் பரோட்டா இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட 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 இடம் ஆனால் காலியான மாதிரி தான் இருக்கும், யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு போக போக ஆட்கள் திரும்ப வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு ருசியும் அப்படி கொடுக்காங்க. அதனால தான் வராங்க எல்லாருமே. மேலே மெனு பாருங்கள், அவ்வளோ மெனு இருக்குது. மதியானம் போனால் நல்லா பிரியாணி சாப்பிட்லாம் சுட சுட. பரோட்டாவும் அந்த கையோடு வந்துட்டு பாருங்கள். 2 வகையான சால்னா நல்லா பிச்சு போட்டு கொடுத்துருக்காங்களா, பார்க்க எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். ஆம்லேட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆம்லேட்டு, அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரு கோதுமை பரோட்டா. நல்ல ஃபில்லிங்காக சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் டவுனுக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த கடையை ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் வேணால் நான் ஷேர் பண்ணுவேன் பாருங்கள். வெங்காயம் வச்சாங்க, அந்த வெங்காயத்தை அந்த பரோட்டாவோட பிச்சு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான்வெஜ் பிரியராக இருந்தால் கண்டிப்பாக அந்த கடையை ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, ஆனால் நாங்கள் வந்து இந்த பரோட்டா சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் நாங்கள் வேறு எதுவுமே ஆர்டர் பண்ணல, இதை மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள், சால்னா கூட பவுலில் வச்சுருக்காங்க, தேவையான நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே, பாய்.